முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் அன்பு கட்டளையை ஏற்று என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இப்பொழுதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடுறேன். என்னை நம்பி வந்த உன்னை வாழ வைத்து காப்பாற்றி வழி நடத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நிச்சயமா எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே சிறப்பாக உனக்கு செஞ்சு தரேன். உன் துக்கமும் வலியும் வேதனையும் அனைத்தும் எனக்கு புரியுது. அதனாலதான் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே திருச்செந்தூரில் இருந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராம தைரியமா இருக்கலாம். ஏன்னா உனக்கானதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பிப்பேன் என் செல்வமே. நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிச்சு தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பரிதவிக்காதே. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயத்தோட ஒவ்வொரு விதவிதமான சிந்தனைகளோடும் எண்ணங்களோடும் யோசனைகளோடும் இருப்பவர்களாகவே படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்படுவதும் சண்டைப்படுவதும் வார்த்தைகளை விடுவதும் கோபப்படுவதும் வேண்டாம் என் செல்வமே. உன்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னிச்சு உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இப்போதே உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். நீ எப்போதும் எதை பார்த்தும் பயப்பட வேணாம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உணர்ந்து நடுநிலைமையோட இருக்க கத்துக்கோ. உன்னால முடியாததுன்னு இங்கு எதுவுமே இல்லை என் செல்வமே. நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கைய வெற்றிகரமாக உன்னால வாழ முடியும். இப்போது அடுத்தடுத்து உன் வாழ்வில் சில மாற்றங்களை நான் வரவழைக்க போறேன். அந்த மாற்றங்கள் மூலமாக நீ நினைச்ச வாழ்க்கைய உன்னால வெற்றிகரமாக வாழ முடியும். எதை எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக நீ கண்ணீர் விட்டு கதறினாயோ அந்த காரியம் நல்லபடியாக உனக்கு நடக்க போகுது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. நீ விரும்புவது அனைத்தையுமே உன் வாழ்வில் சிறப்பாக செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்னு நீ மகிழ்ச்சியோட வாழலாம் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில இருள் இருக்காது. இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் இருள் என்ற துன்பம் நீங்கி இன்பம் எனும் மகிழ்ச்சியான வெளிச்சத்தோட நீ வாழதான் போற. நீ எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னம்பிக்கையோட செஞ்சினா நிச்சயம் அது வெற்றிகரமானதாக முடியும். பயங்கர உன்னை தூக்கி போடு. நீ எதை தொட்டாலும் அதை பன்மடங்காக நான் உயர்த்தி கொடுப்பேன். உன் குடும்ப சூழ்நிலையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனதை அழுத்தும் விஷயங்களை எல்லாம் நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அவங்க கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறதும் எனக்கு புரியுது. உன் மன அழுத்தங்களையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன் மனசை இலகுவாக்கி வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக நான் ஆக்கி தரேன். இப்போது நீ சுமக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்க அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சுகமாக்கி கொடுக்கிறேன் என் செல்வமே. உன் துக்கத்தையும் வேதனைகளையும் புரிந்த உன் அப்பன் முருகன் இனிமே உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் நானே உனக்கு உருவாக்கி தருவேன். நீ எப்போதும் எதையும் பாரமா நினைக்காத. இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே மனசை ஈடுபடுத்து. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமானதா இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இனி எந்த கலக்கமும் கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக ஆக்க போறேன். நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை?
இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட எதையும் யோசிச்சு வருத்தப்பட வேணாம். உன் கர்ம வினையின் பிடி எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் நீ எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரவும் உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செய்யவும் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்வமே. நீ பொறுமை இழந்து அவசரப்படுவதாலும் பிரச்சனைகளை அனுபவிப்பதாலும் தான் இப்போது கஷ்டப்படும் வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முதல்ல பொறுமையாக இருந்து தெளிவாக யோசி. இனிமே உன் வாழ்க்கையில என் ஆட்டம் ஆரம்பமாயிடும். உன்னை ஆட்டி படைச்சவங்க இனிமே உன்னை எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள். இனி வரக்கூடிய காலமும் கூட உனக்கு பொற்காலமாகவே இருக்க போகுது. போர்க்களமான வாழ்க்கையில பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அணையும்படி நான் செய்றேன். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் அம்பு செய்பவர்களை எல்லாம் காலத்தின் மூலமாக நான் அடக்கி காட்டுறேன். எப்பவுமே உன்னுடைய தவறுகள் சிறிதாக இருக்கும் போதே திருத்திக்கோ. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதை சரி செய்ய முடியாம சமாளிக்க முடியாம நீ கஷ்டத்தை வரவழைத்து கொள்வதற்கு பதிலாக ஆரம்பத்துல உன் மனசு அதை தப்புன்னு எடுத்து சொல்லும் போதே திருத்திக்கிறதும் மாத்திக்கிறதும் தான் உனக்கு நல்லது. தவறை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு திருத்தி கொள்பவர்கள் வாழ்க்கையில பெருந்துன்பத்துக்கு ஆளாக மாட்டார்கள் அல்லவா? உன் வேதனையையும் தனிமையையும் நன்கு உணர்ந்த உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில உன்னை ஒருபோதும் தனிமையில் தவிக்க விட மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை நான் நிச்சயமா நடத்தி கொடுப்பேன். நீயும் நல்ல மனசோட அனைத்தையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக வாழும்போது கண்டிப்பா உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நீ எதிர்பார்த்த நன்மைகளை நடத்தி தருகிறேன். எப்போதும் எங்கும் எதிரும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதற்றம் அடைய வேண்டாம். எதை செய்யறதா இருந்தாலும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை மனசுல நினைச்சு செய்ய தொடங்கும் போது உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும் என் செல்வமே. முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடு. எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் சிந்திப்பவர்களிடம் பேசி போராடி புரிய வைக்க முடியாது. யாராவது உன்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, எதிர்மறையா பேசுறாங்கன்னா அதை முடிந்த அளவு சரி செய்ய முயற்சி செய். உன் உடலும் மனமும் பரிதவிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன். நீ எப்போதும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடு. உனக்கு நெருக்கமானவர்களாகவே இருந்தாலும் அளவோடு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே பேசுறது தான் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாகவும் நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா உன்னுடைய அமைதிதான் உனக்கு சக்தியை தரக்கூடிய விஷயமா இருக்கு. நீ நேர்மறையாக என்ன யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தரும். உன் வாழ்வில் நீ எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி பொங்கும்படியும் மனநிறைவு உண்டாகும்படியும் உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க போறேன். நீ வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் சரிவையும் சந்திக்க கூடாதுன்னு தான் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்ட போறேன். இன்னும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் துணையாக இருப்பேன் என் செல்வமே. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சில விஷயங்களை நீ மாத்தணும் நினைக்கிற, ஆனா மாத்த முடியாம தவிக்கிற. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த முருகனின் கையில் விட்டு நீ கொஞ்சம் பொறுமையாரு. எதை எப்படி மாத்தணுமோ அதை காலமாக நான் இருந்து உனக்கு மாத்தி கொடுக்கிறேன். நீ மட்டும் எப்பவுமே எந்த விஷயத்தையும் நல்லபடியாக நேர்மறையாக சிந்திக்க பழகு. பல பேருக்கும் மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம அதை உங்க கற்பனையாகவே கனவு கண்டு கொண்டே வாழ்ந்து விடுவார்கள். உன் வாழ்க்கைய அப்படி கனவுகளாகவும் கற்பனையாகவும் விட்டு விட மாட்டேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா காலம் மாறும், காட்சிகளும் மாறும். உன் கர்மாவை நீ புரிந்து கொண்டு வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழும்போது எல்லாமே சரியாகும்படி நான் செய்றேன். உன் ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி என் அருளோட உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தருவேன் என் செல்வமே. உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில இப்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கேன்னு கவலை கொள்ளாதே. என்னுடைய வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடியில காணாம போயிடும் என் செல்வமே.
உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. முதல்ல உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தீய நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும். நீ என்னை நம்பி வணங்கி வாழும்போது எல்லாவற்றையும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உனக்கு கெடுதல் செய்யும் மனிதர்களின் நிலைமையை உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்ட போறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உன் வாழ்க்கையில சேர்த்துக்காம உன் வாழ்வில் நடக்கும் எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகு. என்னை முழுவதுமாக நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில இனி ஒருபோதும் சின்ன தோல்வியை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். எல்லா தோல்விகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். என் மேல நீ நம்பிக்கவை. நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் இனி உன் மனசுல வேணாம். எப்போதும் உன் கனவுகளை எல்லாம் நடவாக்க தயாராக இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனதில் எப்போதும் உறுதியும் நெஞ்சத்தில் தைரியமும் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான விஷயங்கள் நடக்காம போகாது. நீ எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களிலும் தங்குதடையின்றி வெற்றி கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேணாம். உன் பிரச்சனைகளின் மீது மட்டும் கவனம் செலுத்தாம உன் தீர்வுகளின் மீதும் கவனத்தை செலுத்து. உன் குறைகளை பற்றி மட்டுமே நினைக்காம உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல நிறைவான நல்ல விஷயங்களை நினைச்சு பாரு. எப்போதுமே உனக்கு இருக்கும் தடைகளை பற்றி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்காம தடைகளை உடைப்பதற்கான வழிகளை பற்றியும் யோசி. இனிமே உன் வாழ்க்கையில மிக மிக பெரிய மாற்றங்களை உன் அப்பன் முருகன் உனக்காக நிகழ்த்த போகிறேன். எப்பவுமே உன் மனச நல்ல விஷயங்களின் பக்கம் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நானே உனக்காக கொண்டு வருவேன் என் செல்வமே. இத்தனை நாளா உனக்கு கஷ்டமான இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சுலபமானதாகவும் சாத்தியமானதாகவும் மாறப்போகுது. இனிமே முடியாது நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நீ நம்பிக்கையோடு செய்த எல்லா முயற்சிகளும் இப்போ உன் வாழ்க்கையில பல மடங்கு வெற்றியை தரும். நீ எதை நினைச்சாலும் அது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றியாக முடிச்சு கொடுப்பேன். உன் மனசுல நீ வேறொன்றி வைத்திருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான பல அதிசயங்களை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுக்க போறேன். வாழ்க்கையில எப்போதும் உன்னுடைய குறிக்கோள் என்னங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாத. உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் லட்சியமும் ஆசையும் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் உனக்காக அதை நல்லபடியாக நிறைவேற்றி தருவேன் என் தங்கம்.